ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூ. 350 மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 ஆண்டுக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த கிரகத்தினுடைய அமைப்பு 120 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய பட்சத்தில் இவங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான அசுப பலன்கள் இவங்களை தாக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 120 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக திடீர் ராஜயோகம் உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறத விட கிரகங்களினுடைய பார்வை, சஞ்சாரம், கூட்டணி, சேர்க்கை இவற்றின் அடிப்படையாக கொண்டு தான் ராஜயோகங்கள் உருவாகும். 2 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது, 4 கிரகங்களினுடைய கூட்டணி அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தையும் ராஜயோக யோகங்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கிரகங்களினுடைய கூட்டணியின் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாலாபுறமும் பணம் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நன்மைகளும் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மேன்மை உண்டானாலும் சில பல பருவகால நோய்கள் தொந்தரவு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகுங்க. அதே மாதிரி வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தாமதமாக வந்தாலும் கூட தங்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அடைவீங்க. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் பாதிப்பு பயப்படவோ தேவையில்லை. அதே மாதிரி பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் நிறைய விஷயங்களை நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் சில தடைகளை நீங்கள் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவீங்க. தங்களுடைய அலுவலக நிர்வாகம் தங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கலாம். இந்த காலம் நீங்கள் பெரும்பாலும் பார்க்கும்போது நற்பலன்கள் உண்டாகக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. உங்களுடைய புதுமையான கருத்துக்களை அலுவலக நிர்வாகம் ஏற்றுக்கொள்வாங்க. சக பணியாளர்கள் தங்களுடைய தனித்துவமான யோசனைகளை ஆதரிப்பாங்க. தொழில் தொடங்க விரும்பக்கூடிய தங்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. குறைந்த முதலீட்டில் தொடங்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தம்பதிகள் தங்கள் உறவில் உறவு குறித்து முடிவுகளை எடுக்கும்போது 3வது தரப்பினரை ஒதுக்கி வைக்க பாருங்கள். இந்த நேரத்தில் ஆரோக்கியம் நிலையானதாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு சுபிக்ஷமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பணிகளில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை நீங்கள் பெற வாய்ப்புகள் இருக்குது. தங்களுடைய அலுவலக நிர்வாகம் தங்களுக்கு பல ஆதாரங்கள் மூலமாக உதவி புரியும் மற்றும் உங்களுடைய சகப்பணியாளர்கள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. குறைந்த அளவில் மூலதனம் போட்டு தொழிலை தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க நஷ்டம் வராமல் இருக்க சிறிது பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். காதலர்கள் தங்களின் ஒவ்வொரு தருணத்தையும் இணைந்து அனுபவித்து மகிழ்வாங்க. கணவன் மனைவி உறவில் சில சங்கடங்கள் இருக்கலாம். வாக்குவாதம் செய்வதன் மூலமாக உறவு நிலை மோசமடையலாம். அதனால் அமைதி காக்க வேண்டியது அவசியம்.
தங்களுடைய மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும்போது இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வேலையிலையும் சரி, செய்யக்கூடிய தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம். அதை நீங்களே எதிர்கொண்டு தான் ஆக வேண்டுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம். அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க. அடம் பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம். வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது, மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது, இது போன்ற வேலையில் அக்கறை காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க. வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருப்பவர்களை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்து கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. கை கால் வலி, கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பணியிடத்தில் எதிரிகளினுடைய கோபத்தை எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சிலர் உங்கள் பேச்சை கேட்காம நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த நேரத்தில் தங்கள் குடும்ப உறவுலையும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம். அன்புக்குரிய இவர்களின் ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கண் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தங்களினுடைய வேலை இலக்குகளை அடைய கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும். பிறரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவே அமைய பெறுகிறது. தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம், கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தங்கள் பேச்சான பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலம் அசுப பலன்கள் சற்று அதிகரிக்கத்தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து சாதகமற்ற செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய வீட்டில்
மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கலாம். அதே சமயம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கறது, நீங்கள் கடன் வாங்குறது இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். இது தங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாகவே அமையுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது, எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு சுபமாக அமைய பெற்றாலும் ஒரு சிலருக்கு அது சாதகமற்ற விளைவுகளையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து